வெல்கம் டு ஸ்பீடி டெக் சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ வாட்ஸ்அப்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புற இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் உங்க வாட்ஸ்அப்ல இருக்கும். ஆனா அது வந்து கேலரியில சேவ் ஆகியிருக்காது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ப வந்து ஓபன் செய்துட்டு அப்புறம் மேல இருக்க இந்த 3 டாட்டை வந்து கிளிக் செய்யுங்க. அப்புறம் இதுல செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் சாட்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த மீடியா விசிபிலிட்டி இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணி வைங்க. இந்த மீடியா விசிபிலிட்டியை வந்து ஆன் பண்ணி வைக்கிறது மூலம் உங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புற இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கேலரியில சேவ் ஆகும். இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணியும் வாட்ஸ்அப்ல அனுப்புற இந்த போட்டோஸ் வீடியோஸ் கேலரியில சேவ் ஆகல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப்ல வந்து எந்த கான்டாக்ட்ல இருந்து அனுப்பக்கூடிய இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கேலரியில சேவ் ஆகலையோ அந்த கான்டாக்ட வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் மேல இருக்க அவங்க நேம வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து கீழே பாத்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல வந்து டிஃபால்ட் எஸ் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வைங்க. இப்போ செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கேலரியில வந்து சேவ் ஆகும். சில மொபைல்ல வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது இந்த 5 to 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.